ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூங்குழலியின் வீட்டில் ஏராளமான குதிரை வீரர்கள் இருப்பதை பார்த்துவிட்டு பூங்குழலி வந்தியத்தேவனை காப்பாற்றி காட்டிற்குள் கொண்டு வந்தாள். கொண்டு வந்த பிறகு மரத்தின் மீதேற்றி அங்கே இருக்கும் வீரர்களை வந்தியத்தேவனுக்கு அடையாளம் காட்டினாள். அப்போது வந்தியத்தேவன் பூங்குழலியிடம், பெண்ணே, உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். மறுமொழி கூறுவது என் இஷ்டம். என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் எண்ணினாய்? என் பேரில் திடீரென்று தயவு பிறக்க காரணம்? பூங்குழலி சும்மா இருந்தாள். அவள் சிறிது திகைத்து போனாள் என்பது முகத்திலிருந்து தெரிந்தது. அப்புறம் யோசித்துவிட்டு, அசடுகளைக் கண்டால் எனக்கு எப்போதும் கொஞ்சம் பரிதாபம் உண்டு என்றாள். சந்தோஷம். இந்த வீரர்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை எப்படி அறிந்தாய்? உன்னை பார்த்தால் தெரியவில்லையா? நீ தப்பி ஓடி ஒளிந்து கொள்ள வந்திருக்கிறவன் என்று நேற்றைக்கே ஊகித்தேன். இன்றைக்கு காலையில் உன் சிநேகிதன் வைத்தியர் மகன் மூலமாக அது ஊர்ஜிதமாயிற்று. அவன் என்ன உளறினான்? காலையில் எழுந்ததுமே காட்டிலே மூலிகை தேட வேண்டும் என்றான். நான் அழைத்துப் போவதாகச் சொல்லி இங்கே அழைத்து கொண்டு வந்தேன். என்னிடத்தில் காதல் புரிய ஆரம்பித்தான். உன்னுடைய சிநேகிதன் உன்னை முந்திக் கொண்டு விட்டானே என்று சொன்னேன். என்ன சொன்னாய்? கொஞ்சம் பொறு, கேட்டுக்கொண்டு வா. நீ என்னிடம் காதல் புரிய தொடங்கிவிட்டதாகச் சொன்னேன். அப்போதுதான் உன் பேரில் அவனுடைய சந்தேகத்தை வெளியிட்டான். ஏதோ ராஜ தண்டனைக்கு பயந்து நீ ஓடி தப்பித்து வந்திருக்கிறாய் என்று அவனுக்கு வழியில் பல காரணங்களால் சந்தேகம் தோன்றியதாம். அப்படிப்பட்டவனை நம்பி அநியாயமாக கெட்டுப்போகாதே, என்னை கல்யாணம் செய்து கொள் என்றான். ரொம்ப அவசரப்படுகிறாயே, பெரியவர்களை கேட்க வேண்டாமா என்றேன். பழந்தமிழ் மரபையொட்டி களவு மனம் புரிந்து கொள்வோம் என்று உன் அழகான சிநேகிதன் சொன்னான். எப்படி இருக்கிறது கதை? அடப்படுபாவி என்று கத்தினான் வந்தியத்தேவன். இதற்குள்ளே குதிரைகள் வரும் சத்தம் கேட்டது. நான் மரத்தின் மேல் ஏறி பார்க்கச் சொன்னேன். மரத்தின் மேலே நின்று பார்த்தபோது அவனுடைய கால்கள் விடவிடவென்று நடுங்கியதை நினைத்தால் இப்போதும் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று சொல்லிவிட்டு பூங்குழலி சிரித்தாள். விளையாட்டு இருக்கட்டும், அப்புறம் என்ன நடந்தது? அவன் மரத்தின் மேலே இருந்து இறங்கி வந்தான். பார்த்தாயா, நான் சொன்னது சரியாக போயிற்று. அவனை பிடிப்பதற்காக ராஜ சேவகர்கள் வந்திருக்கிறார்கள் என்றான். அப்படியானால் அவனுடன் வந்த உன்னையும் பிடிப்பார்கள் அல்லவா? நீ ஓடி எங்கேயாவது ஒளிந்து கொள் என்றேன். அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றான். என்னை விட்டு பிரிந்து சென்றான். நான் எதிர்பார்த்தபடியே நடந்தது. என்ன என்ன நடந்தது? ஓடி ஒளிந்து கொள்வதற்காக என்னிடம் சொல்லிவிட்டு நேரே அந்த குதிரைக்காரர்கள் இருந்த திசையை நோக்கி போய் அவர்களிடம் அகப்பட்டு கொண்டான். ஐயோ பாவம்! அதிகமாக பரிதாபப்பட்டு விடாதே, கொஞ்சம் மிச்சம் வைத்துக்கொள். ஏன் அப்படி சொல்லுகிறாய்? குறையும் கேள், நீயே தெரிந்து கொள்வாய். அவர்களிடம் நேரே போனான். அவர்கள் இவனை அதிசயத்துடன் பார்த்தார்கள். உற்று உற்று பார்த்து ஒருவரோடு ஒருவர் ரகசியமாக பேசிக் கொண்டார்கள். நீங்கள் யார் என்று இவன் கேட்டான். நாங்கள் வேட்டைக்காரர்கள், மான் வேட்டையாட வந்திருக்கிறோம் என்று அவர்களில் ஒருவன் சொன்னான். இல்லை இல்லை, நீங்கள் என்ன வேட்டையாட வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான் இவன். அவர்கள் இன்னும் வியப்படைந்து இவனை தூண்டிவிட்டார்கள். வந்தியத்தேவனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவன் இருக்கும் இடத்தை நான் காட்டுகிறேன். என்னை சும்மா விட்டு விடுவீர்களா என்று கேட்டான். அவர்களும் அதற்கு சம்மதித்தார்கள். இவன் அவர்களை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டு பக்கம் போனான். துரோகி, பச்சை துரோகி! அவர்கள் போன பிறகு நான் உன்னை தேடிக்கொண்டு வந்தேன். நீ கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தாய். என்னிடம் அங்கேயே எதையெல்லாம் ஏன் சொல்லவில்லை? இந்த துணிச்சுருளை எடுத்துக்கொண்டு ஏன் ஓடி வந்தாய்? இல்லாவிட்டால் நீ அவ்வளவு வேகமாக ஓடி வந்திருப்பாயா? அந்த வேட்டைக்காரர்களை ஒரு கை பார்க்கிறேன் என்று அவர்களை தேடிப் போயிருந்தாலும் போயிருப்பாய். என் பேச்சையே ஒருவேளை நம்பியிருக்க மாட்டாய். இவ்வளவையும் சொல்லி உன்னை என்னிடம் வரும்படி செய்வதற்குள் அவர்கள் உன்னை ஒருவேளை பார்த்திருப்பார்கள். ஆஹா, இந்த பெண்ணையா நாம் பைத்தியக்காரி என்று எண்ணினோம் என்று வந்தியத்தேவன் நினைத்து வெட்கமடைந்தான்.
இவளிடம் பூரண நம்பிக்கை வைத்தே ஆக வேண்டும். இவளுடைய உதவி இல்லாவிட்டால் நாம் கடலை கடந்து இலங்கை செல்ல முடியாது. இவ்வளவு தூரம் வந்ததும் வீணாகும். பழுவேட்டரையர்களிடம் திரும்ப அகப்பட்டு கொள்ள நேரலாம். பெண்ணே, நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாய் என்பதை சொல்லி முடியாது. மிச்ச உதவியையும் நீதான் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டாள். என் சிநேகிதனுடைய லட்சணத்தை பார்த்து விட்டாயல்லவா? அவனை நம்பி பயனில்லை என்று தெரிந்து கொண்டாயல்லவா? நீதான் படகு வலித்து வந்து என்னை இலங்கையில் சேர்ப்பிக்க வேண்டும். பூங்குழலி மௌனமாயிருந்தாள். நான் தப்பு காரியம் எதுவும் செய்யக்கூடியவன் அல்ல என்று உனக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதா? பெண்ணே, இலங்கைக்கு மிக முக்கியமான காரியமாக நான் உடனே போய்த் தீர வேண்டும். இந்த உதவி எனக்கு நீ அவசியம் செய்தே ஆக வேண்டும். செய்தால் எனக்கு என்ன தருவாய் என்று பூங்குழலி கேட்டாள். அவளுடைய முகத்தில் முதலாக நாணத்தின் அறிகுறி தென்பட்டது. கன்னங்கள் குழிந்தன. அவளுடைய முகத்தின் அழகு பன்மடங்கு அதிகமாகி சுடர்விட்டு கொண்டு ஒளிர்ந்தது. முதல் நாள் இரவு கண்ட கனவில் இதே மாதிரி அவள் கேட்டது வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. அதே வார்த்தைகள் மறுபடியும் அவன் நாவில் வருவதற்கு துடித்தன. பல்லினால் நாவை கடித்து கொண்டு அந்த வார்த்தை வராமல் நிறுத்தினான். பெண்ணே, இந்த உதவி நீ எனக்குச் செய்தால் உயிர் உள்ள அளவும் மறக்க மாட்டேன். என்றென்றும் நன்றி செலுத்துவேன். உனக்கு நான் இதற்கு பிரதியாகச் செய்யக்கூடியது எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. நீ ஏதாவது செய்யும்படி சொன்னால் கட்டாயம் செய்வேன். பூங்குழலி சிந்தனையில் ஆழ்ந்தாள். சொல்ல எண்ணியதை சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கியதைப் போல காணப்பட்டது. என்னால் ஆகக்கூடிய பிரதி உதவி ஏதாவது இருந்தால் சொல், நிச்சயம் செய்கிறேன். இது சத்தியமான வார்த்தைதானா? சத்தியம், சத்தியம். அப்படியானால் சமயம் வரும்போது சொல்லுகிறேன். அப்போது மறந்துவிட மாட்டாயே? ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நீ எப்போது பிரதி உதவி கேட்பாய் என்று காத்திருப்பேன். பூங்குழலி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனை வயப்பட்டிருந்தாள். சரி, என்னுடன் வா. இந்த காட்டில் ஓரிடத்துக்கு உன்னை நான் அழைத்துப் போகிறேன். அங்கே இன்று பொழுது சாயும் வரையில் நீர் இருக்க வேண்டும். பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும். அதை பற்றி கவலை இல்லை. காலையில் உன் அண்ணி பழைய சோறு போட்டாள். அவளுடைய வயிற்றெரிச்சலை கிளப்புவதற்காகவே அதிகமாகச் சாப்பிட்டேன். இனி ராத்திரி வரையில் சாப்பாடு தேவையில்லை. ராத்திரி கூட சாப்பாடு கிடைக்கிறதோ என்னமோ. கையில் கொஞ்சம் எடுத்து வர பார்க்கிறேன். நான் சொல்லும் இடத்தில் இருட்டும் வரை நீ இருக்க வேண்டும். இருட்டிய பிறகு நான் திரும்ப வந்து ஒரு சத்தம் செய்வேன். குயில் குக்கூ குக்கூ என்று கூவுவதை கேட்டிருக்கிறாயா? நன்றாக கேட்டிருக்கிறேன். அப்படி கேட்டிராவிட்டாலும் உன் குரலை தெரிந்து கொள்வேன். நான் குரல் கொடுத்ததும் நீ அவ்விடத்திலிருந்து வெளிவர வேண்டும். இருட்டி ஒரு ஜாமத்திற்குள் படகில் ஏறி நாம் புறப்பட்டு விட வேண்டும். குயிலின் குரல் எப்போது வரும் என்று காத்திருப்பேன். காட்டின் மத்தியில் மணல் மேடு இட்டிருந்த ஓரிடத்துக்கு பூங்குழலி வந்தியத்தேவனை அழைத்துப் போனாள். மேட்டின் மறுபக்கத்தில் மரஞ்செடி கொடிகள் மற்ற இடத்தை விட அதிக நெருக்கமாயிருந்தன. அவற்றை லாவகமாக கையினால் விலக்கிக் கொண்டு ஒரு மரத்தின் வழியாக பள்ளத்தில் இறங்கினான். வந்தியத்தேவனும் அவளை பின்பற்றி இறங்கினான். அங்கே ஒரு பழைய மண்டபத்தின் மேல் விளிம்பு காணப்பட்டது. இன்னும் முற்று பார்த்ததில் இருளடைந்த மண்டபத்தின் இரு தூண்கள் தெரிந்தன. இவை எல்லாவற்றையும் மரங்களும் செடிகொடிகளும் மறைந்திருந்தன. எந்த பக்கமிருந்து பார்த்தாலும் அந்த மண்டபம் அங்கே இருப்பது தெரியவே தெரியாது. இந்த மண்டபத்தில் ஒரு சிறுத்தை குடியிருந்தது. அது போன பிறகு நான் இதில் இருக்கிறேன். என்னுடைய சொந்த தனிவீடாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். மனிதர்களை காண பிடிக்காத போது இந்த இடத்துக்கு நான் வந்து விடுவது வழக்கம். சட்டியில் தண்ணீர் இருக்கிறது. இன்று பகலெல்லாம் இங்கேயே இரு. நாலாபுறமும் மனிதர்கள் குரல் கேட்டாலும், குதிரைகள் ஓடும் சத்தம் கேட்டாலும், வேறு என்ன தடபுடல் நடந்தாலும் நீ வெளியில் தலை காட்ட வேண்டாம். மேட்டில் மேல் ஏறி பார்க்க வேண்டாம் என்று பூங்குழலி கூறினாள். இருட்டிய பிறகும் இங்கேயே இருக்கச் சொல்லுகிறாயா? காட்டு மிருகம், புலி, சிறுத்தை ஏதாவது வந்தால் என்று வந்தியத்தேவன் கேட்டான். புலி சிறுத்தை இங்கே ஒன்றும் இப்போது இல்லை. வந்தால் நரியும் காட்டுப்பன்றியும் வரும். நரிக்கும் பன்றிக்கும் பயப்பட மாட்டாயே? பயம் ஒன்றுமில்லை. இருட்டில் வந்து மேலே விழுந்தால் என்ன செய்வது? கையில் வேல் கூட இல்லை, வீட்டில் வைத்து விட்டேன். இந்த ஆயுதத்தை வைத்துக்கொள் என்று பூங்குழலி மண்டபத்தில் கிடந்த ஒரு ஆயுதத்தை எடுத்துக் கொடுத்தாள். அது ஒரு விசித்திரமான ஆயுதம். இருபுறம் வாள் போல் கூர்கூரான முட்கள் இருந்தன. முட்கள் இரும்பை விட கெட்டியாயிருந்தன. இந்திரனுடைய வஜ்ராயுதம் இப்படித்தான் இருக்கும் போலும். இது என்ன ஆயுதம்? எதனால் செய்தது என்று வந்தியத்தேவன் கேட்டான். இது ஒரு மீனின் வால். இந்த மண்டபத்தில் குடியிருந்த சிறுத்தை என் மீது பாய வந்தபோது இதனால் அடித்துத்தான் அதை கொன்றேன்.
என்றாள் பூங்குழலி. அன்று பகற்பொழுது வந்தியத்தேவனுக்கு எளிதில் போய்விட்டது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். என்னை காப்பாத்தணும்னு உனக்கு ஏன் தோணிச்சு? திடீர்னு என் மேல தயவு பிறக்க காரணம் என்ன? வந்தியத்தேவன் கேட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்லுவதுன்னு தெரியாம பூங்குழலி திகைச்சு போனான்னு அவ முகத்திலிருந்து தெரிஞ்சது. ஆமா, ஒருத்தர் மேல காட்டுற அக்கறைக்கோ பரிவுக்கோ எதை காரணமா சொல்ல முடியும்? முந்தைய நாள் மாலை மனுஷங்க பொல்லாதவங்க, பொய்யும் பொனசுருட்டுமே அவங்களுக்கு வேலை. இது பூங்குழலியின் குற்றச்சாட்டு. எல்லோரையும் சேர்த்து அப்படி சொல்லிடக்கூடாது. சேந்தன் அமுதன் நல்லவன், இதோ வரானே வைத்தியர் மகன், இவன் ரொம்ப நல்லவன். இது வல்லவரையனின் கருத்து. நீ எப்படி பளிச்சுன்னு கேட்கிறா அந்த பெண். நானும் நல்லவன்தான், என் பெருமையை நானே சொல்லிக்க கூடாது அல்லவா? வந்தியத்தேவனுடைய பெரிய மனசு அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. இன்னைக்கு காலையில பெரிய ஆபத்திலிருந்து தன்னை காப்பாத்தினத்துக்கு நன்றி தெரிவிக்கிறான் அவன். வெறும் பொய். ஆண் பிள்ளைகளுக்கு நன்றி கூட உண்டா? பழகிப்போன பேச்சுதான். வருத்தத்தோட சொல்றான், எல்லா ஆண் பிள்ளைகளையும் போல என்னையும் எண்ணிடாத. குழந்தைத்தனமா அவன் கேட்டுக்கிட்டது அவளையே நெழுகச் செய்திடுது. நீ எல்லாரையும் போல இல்ல, ஒரு தனி மாதிரிதான். கள்ளங்கபடி இல்லாதவன். ஆனா நண்பனா வந்து துரோகியா நடந்துக்கிட்டான் அந்த வைத்தியர் மகன். இந்த அப்பாவிய காப்பாத்தணும்னு அவளுக்கு தோணினத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். அந்த துரோகச் செயலை பத்தி கேட்கும்போது கல்கி அவர்களின் நேர்மையான துணிச்சல் நினைவுக்கு வருது. தேசபக்தியோட நாட்டுக்கு ஆக்கம் தரும் நல்ல பல கருத்துக்களை பரப்பியவர் அவர். 1922ஆம் ஆண்டு நாமக்கல் கவிஞரின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியமைக்காக கைது செய்யப்பட்டார் கல்கி. செய்த குற்றத்துக்கு பேரு ராஜாங்க துவேஷ பிரச்சாரம். 3 மாதம் கடுங்காவல்ங்கிற தலைப்புல கல்கி சொல்றார், அதற்கு முன் நான் கோர்ட்டே பார்த்ததில்லை. போலீஸை பூச்சாண்டியாக நினைத்திருந்த காலம். ஐசிஎஸ் துரை பால்ய வயதினர். அவரை விட எனக்கு வயது குறைவு. ப்ராசிக்யூட்டிங் இன்ஸ்பெக்டரை பார்த்து, குற்றவாளிக்கு செடிஷன் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேளுங்கள். ஓ, நன்றாய் தெரியும் ஐயா, சென்ற 1 வருஷ காலமாக அந்த காரியம்தானே செய்து கொண்டிருந்தேன் என்றேன். செடிஷன் என்றால் ராஜ துரோகம். நேயர்களே, ராக்கி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி அனுபவங்கள் தான் விசித்திரமான பாத்திரங்களை சிருஷ்டி செய்ய தூண்டியிருக்கும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.